சோ என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதுங்களா சார்? ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகே. சோ இப்போ நம்ம எந்த ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நார்மல் எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆடா இருந்தாலும் சரி, சரிங்களா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சம் ஆஃப் த ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்க போறோம், இல்ல அதோட சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனும் சேர்த்து கொடுக்க போறோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ ஃபைனலா வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு 3 ஹெட்டிங் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 3 ஹெட்டிங் வந்து மேக்ஸிமம் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. தென் அது மட்டும் இல்லாம என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷன் 1, தென் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் 2. கரெக்ட்டுங்களா? ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, இதுல மேக்ஸிமம் 3 ஹெட்டிங் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். தென் மேக்ஸிமம் 2 டிஸ்கிரிப்ஷன் கம்பைன் ஆகி நமக்கு ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, தென் அதே மாதிரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நார்மல் எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுதான் பாசிபிலிட்டிஸ். கரெக்ட்டுங்களா? சோ இது எங்கெல்லாம் டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்னா நமக்கு எஸ்சிஆர்பி பேஜ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுன்றத ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் ஒரு 4 ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏ, தென் செகண்ட் ப்ராடக்ட் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா பி, தென் தேர்ட் ப்ராடக்ட் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா டி சி, தென் ஃபோர்த் வந்துட்டு என்ன அப்படின்னா டி. அப்போ இந்த இதுல வந்து என்ன பேசிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆட்ல வந்து நீங்க என்ன பேசிருக்கீங்க அப்படின்னா எஃப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசிருக்கீங்க. அப்போ எஃப்ன்ற ப்ராடக்ட்டை பத்தி ஒரு சர்ச் query வந்து யூசர் வந்து சப்மிட் பண்றப்போ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா எஃப் ரிலவெண்டடா நமக்கு ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. அது என்ன அப்படின்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல், டிஸ்கிரிப்ஷன் 1, டிஸ்கிரிப்ஷன் 2. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆடோட சேர்த்து அப்ப எஃப்ன்றதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஆட் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ இதோட சேர்த்து எனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏன்ற ப்ராடக்ட்டோட டீடைலும், பி ப்ராடக்ட்டோட டீடைலும், அதே மாதிரி சீன்ற ப்ராடக்ட் டீடைலும், டீன்ற ப்ராடக்ட்டோட டீடைலும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? அதாவது எஃப்ன்ற ப்ராடக்ட் வந்துட்டு தேடி வரப்போ எக்ஸ்ட்ரா என்ன பாக்குறாங்க, இன்னும் நம்மளோட 4 ப்ராடக்ட்டையும் பார்க்க வைக்க முடியும். ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த இது மாதிரியான ஒரு டைப் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? சோ சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன். அப்போ எக்ஸ்டென்ஷன்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம், டிஸ்ப்ளேக்கு பண்ண வச்சிருக்கோம். சோ அந்த ஆட்ல மேக்ஸிமம் 3 ஹெட்டிங் தான் டிஸ்ப்ளே ஆக போகுது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 2 டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. தென் அது மட்டும் இல்லாம என்னோட இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை அடிஷனலா சேம் ஆடோட சேர்த்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம் யூசிங் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? சோ எக்ஸ்டென்ஷனால இதுதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம நார்மலா நமக்கு ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. அந்த ஆடோட சேர்த்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா சேர்த்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம். சோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம உள்ள வரோம். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்டென்ஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம் 10 டைப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். 10 different types of site link extensions are available in Google Ads. ஓகேங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னா சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? சோ சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் அதோட எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சர்ச் queryல சப்மிட் பண்ணி காட்டுறேன். சைட் லிங்க்
எக்ஸ்டென்ஷன் எக்ஸாம்பிள். சோ இப்ப பாருங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு, நமக்கு ஒரு ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. சோ இப்ப பாருங்க சோ இந்த ஆட் உங்களுக்கு டிஸ்ப்ளே தெரியுதா? உங்களுக்கு உங்களால பார்க்க முடியுதா? பீஸா ஹட்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது, தெரியுதுங்களா? ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? தென் இந்த ஆடோட சேர்த்து பாருங்க, ஆர்டர் ஆன்லைன், பீஸா ஹட் அட் ஃபைட் நைட், தென் ஃப்ரீ, இந்த மாதிரியான ஒரு 4 இன்ஃபர்மேஷனும் சேர்த்து நம்ம ஆடோட சேர்த்து டிஸ்ப்ளே ஆகுது. கரெக்ட்டுங்களா? சோ இதே மாதிரி நம்மளோட ஆட்லயும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்மளோட அடிஷனல் ப்ராடக்ட் இல்லனா அடிஷனல் சர்வீஸ், இப்போ சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு எக்ஸாம்பிள், ஏன்ற ப்ராடக்ட் இருக்கு, பீன்ற ப்ராடக்ட் இருக்கு, சீன்ற ப்ராடக்ட் இருக்கு, டீன்ற ப்ராடக்ட் இருக்கு. அப்போ இதுல இந்த ப்ராடக்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷனும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஃப்ன்ற ப்ராடக்ட்ட பத்தி நம்ம வந்து ஆட் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறப்போ இந்த 4 ப்ராடக்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷனும் சேர்த்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம் இதே மாதிரி. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க என்ன நடக்கும், இப்ப ஆர்டர் ஆன்லைன் இருக்கு. இப்ப ஆர்டர் ஆன்லைன்ன்றது ஒரு லிங்க், அதே பீஸா ஹட்ன்றது இருக்கு, இது ஒரு லிங்க். கஸ்டம் பீஸான் இருக்கு, இது ஒரு லிங்க். சரிங்களா? அப்போ இத கஸ்டம் பீஸாவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், கஸ்டம் பீஸா ரிலவெண்டடா இருக்கிற ஒரு பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ரீடைரக்ட் ஆகி போகும். அதே மாதிரி ஆர்டர் ஆன்லைன்ற பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், ஆர்டர் ஆன்லைன் ரிலவெண்டடா இருக்கிற ஒரு பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆயிட்டு போகும். இங்க என்ன நடந்தது, பீஸா ஹட்டை பத்தி தான், பீஸா ஹட்ன்றத கீவேர்ட் வந்து சர்ச் பண்ணாங்க. அப்ப pizzahut.com அப்படின்ற ஒரு ரிலவெண்டடா நமக்கு ஒரு ஆட் வந்து டிஸ்ப்ளே நிக்குது. சோ அது ரிலவெண்டடா 4 எக்ஸ்ட்ரா மெனுஸ் வந்துட்டு சேர்த்து டிஸ்ப்ளே பண்ண வச்சிருக்காங்க யூசிங் சைக்கிளிங் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டர் ஆன்லைன் மேல இதுக்கு இந்த மெனுல தெரியுற அந்த 4 ப்ளூ கலர்ல தெரியுது பாத்தீங்களா? சோ இது எல்லாமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஹைப்பர் லிங்க், அதாவது கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த ப்ளூ கலருக்கு பேர், இந்த மேல டாப்ல தெரியுற அந்த ப்ளூ கலருக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சைட் லிங்க் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. சைட் லிங்க் டெக்ஸ்ட். அப்போ சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சோ இதுதான் இங்க ஆர்டர் ஆன்லைன், பீஸா ஹட், சோ இதுக்கு பேர்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா சைட் லிங்க் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்க 4 நம்பர்ஸ் தெரியுதுங்களா? அப்போ சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்து எவ்வளவு டிஸ்ப்ளே பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னா up to 20 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். up to 20 சைட் லிங்க் டெக்ஸ்ட் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்க 4 தான் இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம் 20 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த சைட் லிங்க் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் லிமிட் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த டெக்ஸ்ட் லிமிட்டோட ஒர்க் எவ்வளவு அப்படின்னா லிமிட் வந்துட்டு என்ன எவ்வளவுனா 25 கேரக்டர்ஸ். ஓகேவா? இப்போ சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்து அதோட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 25 கேரக்டர்ஸ். தென் வந்து இதுல வந்து எவ்வளவு கேரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா up to 20 சைட் லிங்க் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இந்த இதெல்லாம் பாருங்க, மேல டாப்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சைட் லிங்க். தென் அதுக்கு கீழே என்ன நடக்குது, டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதிருக்காங்க, தெரியுதுங்களா? சோ அப்படின்னா சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்போ சைட் லிங்க் டெக்ஸ்ட் வேணும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷன் எத்தனை டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா 2 டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் எழுதிக்க முடியும். ஓகேவா? அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 35 கேரக்டர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் 1 டிஸ்கிரிப்ஷன் 2 அந்த ரெண்டோட சேர்த்து கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 35 plus 35. அப்போ ஒரு சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 2 டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் வந்து எழுதணும் நம்ம. சோ இதே மாதிரி நம்ம அப் டு எவ்வளவு எழுதிக்கலாம் 20 சைட் லிங்க் வரைக்கும் எழுதிக்கலாம். அப்போ ஒரு சைட் லிங்க் அப்படின்னா ஒரு சைட் லிங்க் டெக்ஸ்ட் இருக்கணும், 2 டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் சைட் லிங்க் ரெடி பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சைட் லிங்க் டெக்ஸ்ட் இருக்கணும், அதே மாதிரி 2 டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கணும். இதே மாதிரி நீங்க எவ்வளவு பண்ணிக்கலாம் 20 வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம்.
சோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சைட் லிங்க் ஒரு டெக்ஸ்ட், தென் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் 1 2 வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் 1 and 2 இதோட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 30 கேரக்டர்ஸ். ஓகே. ஓ 35 சாரி 35 கரெக்ட். எஸ் 35 பிளஸ் 35 மொத்தம் 70 கேரக்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ மேல வந்துட்டு இந்த சைட் லிங்க் டெக்ஸ்ட் பார்த்தாச்சு எவ்வளவு பண்ண போறோம் அப்படின்னா, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இது வந்துட்டு கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றத சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம், அடுத்து ஒரு லேண்டிங் பேஜ் URL வந்துட்டு செட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஏன்ற ஒரு சைட் லிங்க் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சைட் லிங்க் டெக்ஸ்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் 1 டிஸ்கிரிப்ஷன் 2 தென் இந்த சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்க போகணும் அப்படின்னா லேண்டிங் பேஜுக்கு வந்துட்டு போகணும். அதுதான் லேண்டிங் பேஜ் URL. சோ இது வந்து ஏன்றதுக்கு வந்துட்டு செட் பண்ணியாச்சு. அப்போ சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஏன்றதா சைட் லிங்க் டெக்ஸ்ட். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஏன்ற ப்ராடக்ட் தான் அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதே மாதிரி இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், பீன்ற ப்ராடக்ட். கரெக்ட்டுங்களா? கான்செப்ட் புரியுதா? இப்போ இந்த பீன்ற இடத்துல இந்த சைட் லிங்க் டெக்ஸ்ட்ல வந்து நம்ம பீன்றத டிஸ்ப்ளே பண்ண போறோம். அப்ப இந்த பீக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கிரிப்ஷன் 1 டிஸ்கிரிப்ஷன் 2 வந்து எழுத போறோம். லேண்டிங் பேஜ் URL வந்து நம்ம செட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு இப்போ எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. எஸ் லோட் ஆயிட்டு இருக்கு சார். சார் நம்ம கூகுள் ஆட்ஸ் ஓபன் பண்ணுங்க. சார் நீங்க எவ்ரி டைம் அன்னைக்கு நீங்க நான் பார்த்தேன் மெயில்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க அப்படி போட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க டைரக்டா குரோம் ஓபன் பண்ணுங்க, கூகுள் ஆட்ஸ் டைப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வரும். கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். நீங்க போயிட்டு எவ்ரி டைம் போட்டு நீங்க மெயில்ல போயிட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? ஓகே. சோ இப்போ கேம்பெயின்ஸ் அப்படின்ற இருக்கிற மெனு வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. சைடுல கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனு இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ஓகே. நீங்க லாஸ்டா கிரியேட் பண்ண கேம்பெயின் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. லாஸ்டா எந்த கேம்பெயின் வந்து நீங்க உங்களுக்காக கிரியேட் பண்ணீங்களோ அந்த கேம்பெயினை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. ஓகே. ஃபிஷர் குள்ள போறீங்களா? ERP சாஃப்ட்வேர். ஓகே. சோ அதுக்குள்ள நீங்க வந்து ஓகே பவர் டூல்ஸா? ஓகே. ஃபிஷர் குள்ள போங்க. ஓகே. எனக்கு இப்போ ஆட் டிசைன் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு பேஜ் வேணும், அதுக்காக உள்ள போறோம். அப்ப ஃபிஷர் உள்ள கேம்பெயின் உள்ள அந்த கேம்பெயின்குள்ள உள்ள வந்தாச்சு. அந்த கேம்பெயின்குள்ள
மொத்தம் 3 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆடுக்கும் நம்ம தனித்தனியா இண்டிவிஜுவலா ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணி வச்சிருப்போமா? அப்போ கெமிக்கல் ஆங்கருக்கு தனியா ஆட் இருக்குமா? அப்ப கிளிக் பண்ணுங்க, கெமிக்கல் ஆங்கர்ன்றத கிளிக் பண்ணுங்க. உள்ள செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்ப சைடுல ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு இருக்கு. சோ அந்த மெனு வந்துட்டு கிளிக் பண்ணுங்க சைடுல. அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் அந்த பர்టిక్యులரா அந்த கெமிக்கல் ஆங்கர் அப்படின்ற ஆட் குரூப்புக்கான ஆட் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். கிளிக் பண்ணுங்க பாப்போம். இல்ல ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆட்ன்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிற ஆட் வந்துட்டு கீழே டிஸ்ப்ளே ஆகுதா? காட்டுங்க. சோ ஏற்கனவே நம்ம இந்த பர்టిక్యులர் ஆட் குரூப்புக்கு கெமிக்கல் ஆங்கர் அப்படின்ற ஒரு ஆட் குரூப்புக்கு 2 ஆட் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஆடோட சேர்த்து தான் நம்ம வந்துட்டு நமக்கு என்ன பண்ண போறோம்? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்? எக்ஸ்டென்ஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இது வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ சைடுல எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெனு வந்து இருக்கு. அந்த மெனு வந்து கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெனு கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணுங்க. இப்போ மேல பாருங்க, மேல பிளஸ் சிம்பல் வந்து இருக்குதுங்களா? சோ பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இதுல மொத்தம் நான் 10 டைப் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன். இதுதான் நீங்க பார்த்தது இப்போ. சோ சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிருங்க. ஓகே. சோ இப்போ பாருங்க ஆட் டு ஆட் குரூப்பா கேக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஆட் டு ஆட் குரூப். அதுல கிளிக் பண்ணி பாருங்க ஆட் குரூப்பா ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் கேம்பெயின்ஸ் இருக்கா? அக்கவுண்ட் லெவல் அப்படின்னா அக்கவுண்ட்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க அக்கவுண்ட் லெவல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த அக்கவுண்ட்குள்ள நீங்க எத்தனை கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணி எத்தனை எல்லா கேம்பெயினுக்கும் நீங்க ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே அந்த ஆட் டிசைன் எல்லாத்துலயுமே சேர்த்து நமக்கு இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற இந்த சைட் லிங்க் வந்துட்டு சேர்த்து டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேம்பெயின் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்టిక్యులரா ஒரு கேம்பெயின் அந்த கேம்பெயின்குள்ள நிறைய ஆட் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கேம்பெயின்றத சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேம்பெயின்குள்ள ஒரு 5 ஆட் குரூப் இருக்குன்னா அந்த 5 ஆட் குரூப்லயும் டிசைன் பண்ணியிருக்கிற ஆடோட சேர்த்து நமக்கு இந்த சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் சேர்த்து டிஸ்ப்ளே ஆகும். அடுத்த ஆட் குரூப்னா என்ன? கெமிக்கல் ஆங்கர்ன்றது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆட் குரூப். அப்ப இந்த பர்టిక్యులர் ஆட் குரூப்புக்கு மட்டும் என்னோட இந்த சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்க இதுல சூஸ் பண்ண வேண்டியது ஆட் குரூப் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க ஆட் குரூப்பை மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க. கீழே எக்ஸ்டென்ஷன் கிரியேட் நியூல தான் டிஃபால்ட்டா இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சைட் லிங்க் 1 பாருங்க சைட் லிங்க் 1 கிரியேட் பண்ண போறோம். சைடுல பாருங்க உங்களோட ஆட் நீங்க ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆடோட வியூ வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குங்களா? சோ அது ரிலவெண்டா இப்ப பாருங்க சைட் லிங்க் 1 சைட் லிங்க் 2 சைட் லிங்க் 3 சைட் லிங்க் 3 வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளேக்கு வந்திருக்கு. அப்ப நீங்க கிரியேட் பண்ண இந்த இடத்துல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அப்ப சைட் லிங்க் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும் இந்த இடத்துல நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப கெமிக்கல் ஆங்கர் இருக்கு. அப்ப கெமிக்கல் ஆங்கர் இல்லாம நான் வேற ஒரு கெமிக்கல் ஆங்கர் ரிலவெண்டா யாரோ தேடி வராங்க. என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. அப்போ கெமிக்கல் ஆங்கர் இல்லாம என்னோட இன்னொரு ப்ராடக்டையோ இல்லனா சர்வீஸையோ நான் வந்துட்டு சேர்த்து டிஸ்ப்ளே பண்ண வச்சுக்க போறேன் யூசிங் இந்த சைட் லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஓகே. இப்ப சைட் லிங்க் டெக்ஸ்ட் வந்து எதுவா தெரியும்? FISVIN 360. அப்போ கெமிக்கல் ஆங்கர்ன்ற ஒரு ஆட் ஒரு கீவேர்ட் வந்துட்டு சர்ச் பண்றாங்க. அப்போ கெமிக்கல் ஆங்கர் ரிலவெண்டா நீங்க என்ன ஆட் சர்ச் அதாவது டிஸ்ப்ளேக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆட் டிஸ்ப்ளே ஆகும். தென் அதோட சேர்த்து இதுவும் டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? ஓகே. இப்ப கீழ வந்துட்டு பாருங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லைன் 1 டிஸ்கிரிப்ஷன் லைன் 2 கொடுத்துருங்க பாப்போம். சோ கேரக்டர் லிமிட் வந்து பாத்துக்கங்க. இந்த இடத்துல 35 கேரக்டர்ஸ். மேல சைட் லிங்க் டெக்ஸ்டோட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 25 கேரக்டர்ஸ். சோ அப்ப நீங்க 33 கேரக்டர் வரைக்கும் டைப் பண்ணிருக்கீங்க. 35 மேல டைப் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ரெட்டுக்கு மாறுது. சோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் 2 வந்துட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம்.
சோ வியூல ஆடோட வியூல வந்துட்டு இந்த இதுல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட காட்ட மாட்டேங்குது. பட் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட சேர்ந்து டிஸ்ப்ளேக்கு வரும். சரிங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், F1S V ரிலவெண்டடா இருக்கிற ஒரு பர்டிகுலர் பேஜ் எடுத்து இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. உங்க வெப்சைட்ல போயிட்டு F1S V ரிலவெண்டடா இருக்கிற அந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜ் எடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், F1S V கிளிக் பண்ணாலே அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். சார் இப்போ அந்த URL எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்களா இங்க? ஓகே. தென் அடுத்து செகண்ட் சைட் லிங்க் சார், அவ்வளவுதான். சைட் லிங்க் 2 வந்து இருக்கு பாருங்க கீழே, அதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். வேற ஒரு ப்ராடக்ட் இந்த இடத்துல. அப்போ கெமிக்கல் ஆங்கர் ரிலவெண்டடா வரப்போ நீங்க வந்துட்டு FIS-ஐயும் டார்கெட் பண்றீங்க, அதே மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட்டையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்க டார்கெட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. EM பிளஸ் தான் இப்போ சைட் லிங்க் 2. ஓகேங்களா சார்? சோ அடுத்து கீழே வாங்க, அடுத்து பாருங்க சைட் லிங்க் 3 இருக்கு பாத்தீங்களா அடுத்து. சோ நீங்க மினிமம் 4 வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கங்க, அது நல்லா நமக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? சோ 20மே கிரியேட் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது, நீங்க அப் டு 4 வரைக்கும் கிரியேட் பண்ணாலே போதும். பட் நீங்க 20 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சா நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. கீழே ஆட் சைட் லிங்க் இருக்குங்களா? சோ அந்த ஆட் சைட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து சைட் லிங்க் 5, தென் அதுக்கப்புறம் சைட் லிங்க் 5 ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிக்கிட்டே வரும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட சைட் லிங்க் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல பாருங்க கீழே அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அட்வான்ஸ்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, கீழே வாங்க. சோ நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிவைஸ் பிரெஃபரன்ஸ் வந்துட்டு காட்டுதுங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்னு. அப்போ டிவைஸ் பிரெஃபரன்ஸ்ல நீங்க மொபைல்ன்றது இருக்கு, அப்போ மொபைல்லயும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். கரெக்ட்டுங்களா? மொபைல்ல டிஸ்ப்ளே ஆகும், நம்ம பிசில அதாவது டெஸ்க்டாப்ல டிஸ்ப்ளே ஆகும். தென் அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது டேப் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளே டேப்லயும் கூட நம்மளோட ஆட் வந்து ஒர்க் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப டிவைஸ் பிரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைலுக்கு மட்டும் என்னோட இந்த சைட்லிங் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் ஆட் ஒர்க் ஆகும். பட் அந்த ஆடோட சேர்த்து என்னோட இந்த சைட்லிங் எக்ஸ்டென்ஷனை மொபைல் யூசருக்கு மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த மொபைல்ன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டெஸ்க்டாப்ல டிஸ்ப்ளே ஆகாது அந்த சைட்லிங் எக்ஸ்டென்ஷனை, அதே மாதிரி எங்க டேப்ல வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகாது. இப்ப சப்போஸ் வந்து நீங்க வந்து மொபைல்ன்றத நீங்க செக் பண்ணல அப்படின்னா எல்லாத்துலயுமே டிஸ்ப்ளே ஆகும், எல்லாத்துலயுமே டிஸ்ப்ளே ஆகும். பட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும், மொபைல்ல மட்டும்தான் என்னோட இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஆட் ஒர்க் ஆகும். பட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் இந்த மொபைல்ல மட்டும் மொபைல் யூசருக்கு மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா?
ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ்டென்ஷன் ஷெட்யூலிங். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் மட்டும் என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகுறப்போ என்னோட இந்த சைட் லிங்க் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களோட ஆட் வந்துட்டு ரன் பண்றது எப்போ ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்க ஆட் ரன் பண்றதுக்கு பிளான் பண்ணி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் அதோட சைட் இந்த எக்ஸ்டென்ஷனும் டிஸ்ப்ளே பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ ஸ்டார்ட் டேட் இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும் மட்டும் என்னோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன நடக்கும், அந்த ஒன் டே மட்டும் தான், இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் சேர்த்து மட்டும் தான் என்னோட இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும் நம்ம ஆடோட சேர்த்து. சப்போஸ் நீங்க நன்னு கொடுத்தீங்க என்ன நடக்கும், நீங்க ஆட் வந்துட்டு எப்போ க்ளோஸ் ஆகுதோ, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மந்த்துக்கு செட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த 1 மந்த் வரைக்குமே என்னோட இந்த சைட்லிங் ஆட் இந்த சைட்லிங் டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஃப்ரம் டேட் டு டேட் வந்துட்டு நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னா என்ன நடக்குது, நம்மளோட ஆட் வந்துட்டு எப்பெல்லாம் டிஸ்ப்ளே ஆகுதோ அப்பெல்லாம் நம்மளோட ஆட் அந்த சைட்லிங் எக்ஸ்டென்ஷனும் சேர்த்து ஒர்க் ஆகும். பட் நீங்க ஃப்ரம் டேட் டு டேட் செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும், அந்த டேட்டுக்கு மட்டும்தான் என்னோட அந்த சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகும். மற்ற டேட்ல என்னோட சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகாது, ஆனா ஆட் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஆட் ஷெட்யூல். டேஸ் அண்ட் ஹவர்ஸ்ல கூட நீங்க செட் பண்ணிக்க முடியும். இந்த டே இந்த பர்டிகுலர் டேல எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஷெட்யூல் கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ மண்டே டு ஃப்ரைடே எனக்கு 12 AM ல இருந்து 1 PM வரைக்கும் என்னோட இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் என்னோட ஆடோட சேர்த்து. இல்ல எனக்கு அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம், ஆட் ஷெட்யூல் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். எஸ் சார் இப்படித்தான். ஸோ அந்த டைமிங் தான். ஸோ பாருங்க நீங்க மல்டிபிள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல இருந்து 2ல இருந்து 3 மணி வரைக்கும் மட்டும், அதே மாதிரி 3ல இருந்து 4 மணி வரைக்கும் மட்டும் என்னோட இந்த ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆனா மட்டும் போதும். இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஆட் டிஃபால்ட், பட் அது அந்த ஆடோட சேர்த்து என்ன பண்ண போறோம், எக்ஸ்டென்ஷனும் சேர்த்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். அந்த எக்ஸ்டென்ஷனோட அந்த ஷெட்யூல் தான். டேட் வைஸும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டே வைஸும் ஹவர்ஸ் வைஸும் நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஃபைனலா சேவ் பண்ணிருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ சைட்லிங்க் எஸ் இந்த இதுல நம்ம கீழ எக்ஸ்டென்ஷன்லயே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ப்ராப்பரா நம்ம சேவ் பண்ணிருந்தோம் அப்படின்னா பாருங்க எக்ஸ்டென்ஷன் எல்லாம் மேல இருந்து பாருங்க என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கு. சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, இப்போ சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. கால் எக்ஸ்டென்ஷன் வந்து டிஃபால்ட்டா நம்ம ஆட் கிரியேட் பண்றப்ப நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்திருப்போம், அதனால கால் எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வந்து நீங்க டிஸ்ப்ளேக்கு வந்து நிக்குது. சரிங்களா? இப்போ இந்த சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷனை நீங்க வந்து எடிட் பண்றதா இருந்தா கூட நீங்க இந்த இடத்துல அந்த எடிட் அந்த சிம்பல் வருது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். வருதுங்களா? ஒன் பை ஒன்னா தான் நம்ம எடிட் பண்ண முடியும். மொத்தம் 2 ஆட் பண்ணீங்க, அப்புறம் 2 எக்ஸ்டென்ஷன் தனித்தனியா மேல ஒன்று கீழே ஒன்று இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே. அப்ப இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் நீங்க தனித்தனியா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. சோ இதான் சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க எக்ஸ்டென்ஷன் என்ன, அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம், அந்த சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம், அதோட பர்பஸ் என்ன, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அதாவது ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும் கண்டிப்பா அப் டு மேக்ஸிமம் 3 ஹெட்டிங் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகும். தென் அதுக்கப்புறம் 2 டிஸ்கிரிப்ஷன் சேர்த்து டிஸ்ப்ளே ஆகும். கரெக்ட்டுங்களா? தென் அது மட்டும் இல்லாம என்னோட அடிஷனல் இன்ஃபர்மேஷனை டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்.
தென் அந்த எக்ஸ்டென்ஷன்ல நமக்கு பாக்குறோம் அப்படின்னா ஒரு 10 டைப்ஸ் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன். சோ சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றப்ப என்ன நடக்கும், ஒரு ஹைப்பர் லிங்க் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மத்த நம்மளோட அதர் ப்ராடக்ட்டையோ இல்லனா அதர் சர்வீஸ் பேஜையோ நம்ம போயிட்டு லிங்க் பண்ணிக்க முடியும். அப்போ இதுல வந்து என்ன கான்செப்ட் வந்து இன்வால்வ் ஆகும், ஒரு சைட் லிங்க் வந்து கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு சைட் லிங்க் டெக்ஸ்ட் தேவை, 2 டிஸ்கிரிப்ஷன் தேவை, ஒரு லேண்டிங் பேஜ் URL வந்து தேவை. அப்போ அந்த சைட் லிங்க் டெக்ஸ்டோட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 25 கேரக்டர்ஸ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 35 கேரக்டர்ஸ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் 2 ஓட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 35 கேரக்டர்ஸ். சோ இதே மாதிரி நீங்க எத்தனை சைட் லிங்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 20 சைட் லிங்க்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி கீழே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். தென் அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனோட ஷெட்யூலிங் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். அது டேட் வைஸாவும் இருக்கலாம், டே வைஸாவும் இருக்கலாம், ஹவர்ஸ் வைஸாவும் நீங்க இருக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க அக்கவுண்ட் லெவல்லையும் இந்த அதாவது சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் ஒரு அக்கவுண்ட் லெவல்லையும் செட் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி கேம்பெயின் லெவல்லையும் செட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா பர்டிகுலர் ஆட் குரூப்ஸுக்கும் நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க கெமிக்கல் ஆங்கர் அப்படின்ற ஒரு ஆட் குரூப்புக்கு மட்டும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உள்ள இன்னும் 2 ஆட் குரூப்ஸ் வந்து இருக்கு. ஃபிஷர் அப்படின்ற கேம்பெயின்குள்ள மொத்தம் 3 ஆட் குரூப்ஸ் வந்து இருந்துச்சு. அதுல கெமிக்கல் ஆங்கருக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதுக்குள்ள இன்னும் ரிமைனிங் 2 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இப்ப சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. சோ எப்படி செகண்ட்க்கு எப்படி நம்ம கிரியேட் பண்றது, கெமிக்கல் ஆங்கர்ன்ற ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்த ஆட் குரூப்புக்கு வந்து எப்படி கிரியேட் பண்றது ட்ரை பண்ணுங்க. இப்போ சோ ஃபிஷ்ன்ற கேம்பெயின்குள்ள போறோம். ஃபுல் ஆட் குரூப் இருக்கு. இப்ப கெமிக்கல் ஆங்கர் முடிஞ்சு. ஓகே, தென் செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஆங்கருங்களா. சோ மெக்கானிக்கல் ஆங்கருக்குள்ள வந்தாச்சு. சோ அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆட் குரூப்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சைடுல ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ற மெனு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண ஆட் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. ஓகே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. ஆட் டிசைன் வந்து இருக்கு. சோ இதுக்குள்ள நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ போய்ட்டு நீங்க டாப்ல போய்ட்டு அந்த பிளஸ் சிம்பல் இருக்கு. அந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணி பாருங்க, சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே, இப்போ நீங்க ஆட் டு எந்த லெவல் செட் பண்ணிக்கலாம், அக்கவுண்ட் லெவல்லையும் செட் பண்ணிக்க முடியும், கேம்பெயின் லெவல்லையும் செட் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி ஆட் குரூப் வழியா ஆட் குரூப் லெவலுக்கு நீங்க செட் பண்ணிக்க முடியலாம். இவ மெக்கானிக்கல் ஆங்கருக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ சைட் லிங்க் 1 சைட் லிங்க் 2 கிரியேட் பண்ணுங்க பாப்போம். அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சார். சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எஸ் சார், பிராக்டிஸ் எடுத்தாதான் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் எங்கிட்ட ஷூட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் இல்லாம நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம இதுல இருக்கிறது எதுவுமே நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் ஒரு 2 செஷன் கொடுத்துட்டு திரும்ப உங்களையும் நான் பண்ண வைக்கிறேன். நான் இதுதான் சார் நம்ம போய் ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். நம்ம சர்ச் ஆர்டுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம சர்ச் ஆர்டுல என்னென்ன இருக்கு, ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்க போறோம். லாஸ்டா ஃபைனலா வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து எவ்வளவு கிளிக்ஸ் வந்துட்டு வந்துச்சு, இதுல எவ்வளவு கன்வர்ஷன் நடந்திருக்கு, எந்த யூசர் வந்துட்டு எந்த ஏரியால இருந்து கிளிக் பண்ணிருக்காங்க, எந்த டைம்க்கு வந்துட்டு கிளிக் பண்ணிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி என்கொயரி போட்டுட்டாங்க அப்படின்னா எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி என்கொயரி வந்துட்டு போட்டாங்க, அப்ப அந்த கீவேர்டை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம அந்த கீவேர்டுக்கு என்னன்னா பட்ஜெட் வந்து அதிகமா செட் பண்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா?
பார்க்கலாம் சார். ஓகே, பண்ணலாம். அப்ப நீங்க ப்ராப்பரா யாராவது உங்க ரிலேஷன் வெப்சைட்டுக்கோ இல்ல வேற யாராவது உங்க கம்பெனிக்கே பண்றதா இருந்தா கூட நீங்க ஃபைனலா ஃபர்ஸ்ட் அதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம அவங்க ஓரியன்டடாவே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். சோ எனக்கு ஹவர்ஸ் வந்துட்டு மேட்டர் இல்ல சார் நமக்கு. சோ நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க கிளியரா கத்துக்கிட்டு போனா எனக்கு அடுத்த சப்ஜெக்ட் போனா எனக்கு போதும். எனக்கு உங்களோட ஸ்டார்டிங்ல ஒரு லிமிடெட் ஹவர்ஸ் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாதுங்க. சோ உங்களை ஃபைனலா நீங்க வந்துட்டு போறப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும், ஒரு கம்பெனிக்காக என்னால பண்ண முடியும்ன்றது போனாதான் சார் எனக்கு நல்லது. சோ எனக்கு ஹவர்ஸ் அப்படின்றது மேட்டர் கிடையாதுங்க. சோ அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஹேண்டில் பண்றேன்னா உங்களுக்கு ஓகே சார். ஓகே 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 ஓகேங்க சார். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் செஷனை ஃபீல் பண்றீங்களா நீங்க? ஓகே சார். ஸோ நிறைய இதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருங்க. கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டா அந்த கோர்ஸ் டியூரேஷன் முடியிறப்போ நீங்களும் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. சரிங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் மாதிரி ஆயிடும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னா நான் வந்து இந்நேரம் நான் உங்களுக்கு இந்த மொத்த கூகுள் ஆட் டைப்பவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் மாதிரி இருக்காது. ஜஸ்ட் இப்படிதான் இருக்கும். சர்டிபிகேட்டை வச்சு நீங்க எங்கேயும் போயிட்டு நம்ம வேலைக்கெல்லாம் போய் சேர முடியாது சார். நம்ம வந்துட்டு ப்ராக்டிகல் தான் சார். நாளைக்கு போயிட்டு என்கிட்ட சர்டிபிகேட் இல்ல, என்னால இப்ப நீங்க சொல்லுங்க நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணி காட்டுறேன், நீங்க ஓப்பனா கேட்கலாம். ஓகே நீங்க ட்ரை பண்ணி காட்டுங்க. யாராவது அவங்களுக்கு நிஜமாவே ஒரு கம்பெனில நீடட் இருந்துச்சு அப்படின்னா சர்டிபிகேட்டை வச்சு யாரும் வேலை தர போறது இல்லை சார். உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண தெரியுமா? ஓகே செக் பண்றதுக்கு சார்ஜஸ் கண்டிப்பா கொடுக்க தான் போறாங்க. நீங்க ஜஸ்ட் அவங்க முன்னாடி நீங்க செஞ்சு காட்ட போறீங்க, இதுதான். அதே மாதிரி நீங்க டெக்னிக்கலா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறீங்க. எக்ஸ்பிளனேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் கண்டிப்பா வரதான் போகுது. இப்ப நீங்க ஒரே கம்பெனில அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்க போறீங்க, அந்த ஆல்ரெடி அவைலபிள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கம்பெனில யாரோ சர்டிபிகேட் எங்க முடிச்சீங்க, அப்பதான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தருவேன் யாரும் சொல்ல போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. என்னால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், நான் பண்ணி காட்டணுமா, நான் உங்களுக்கு வந்து பிசினஸ் எடுத்து தருவான்னு கேட்க போறீங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க சான்ஸ் தர போறாங்க. ஓகே நான் இப்ப ஏஜென்சியை வந்து நான் டார்கெட் பண்ணல, இப்போ உங்களால பண்ண முடியுதுன்னா அபினேஷ் நீங்களே பண்ணி தாங்க, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல போறாங்க. கரெக்டுங்களா? சோ அப்ப அவங்க ஏஜென்சிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு மிச்சம் தானே. சோ அதே மாதிரி நீங்க லைவா வந்து நீங்க ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். இதுதான் இந்த கேம்பெயின் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, இந்த கீவேர்ட்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்க முடியும். எஸ் சார். டைம் வந்து நீங்க ஒரு 1 ஹவருக்கு வந்து மாத்திக்கோங்க சார். சண்டேஸ் மட்டும் ஒரு 8 PM இருந்து ஒரு 9 PM அது மாதிரி கொண்டுட்டு போயிருங்க. யூஸ் 15 மினிட்ஸ் இன்கிரிமெண்ட்ஸ். இன்னும் எயிட் PM டு இப்போ செப்டம்பர் 22ல இருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும், அந்த செப்டம்பர் 22ம் செப்டம்பர் 23ம் வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்களா நம்ம? ஏன்னா மேல நம்ம டேட் வந்து அதான் சொல்லிட்டு செட் பண்ணியாச்சுங்களா? அப்போ சண்டே மட்டும், அப்போ சண்டேனா அப்போ சண்டேக்கு மட்டும் வந்தது. ஸோ செப்டம்பர் 23 ஓகே. ஸோ இப்போ டைம் வந்து திரும்ப டிஃபால்ட் திரும்ப அகைன் செட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 AM செட் பண்ணுங்க, 8:30 PM செட் பண்றீங்க. ஓகே. ஸோ கீழே இருக்கிற ஷெட்யூல் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அது கீழே இருக்க ஷெட்யூல் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே இப்போ நீங்க சேவ் பண்ணுங்க, எரர் வராதுன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணுங்க. கீழே வாங்க, எரர் இருக்குதான்னு பார்ப்போம். there are errors in extension schedule வந்திருக்கு. ஸோ டியூஸ்டே, அது டியூஸ்டே சண்டே மாத்துங்க. டியூஸ்டேல இருக்கு, சண்டேக்கு மாத்துங்க. ஸோ செப்டம்பர் 20 ஓகே.
செப்டம்பர் 20ல இருந்து 23 வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ அங்க ஷெட்யூல் பண்ணுங்க. ஸோ சண்டே மட்டும் இப்போ செட் பண்ணுங்க, சண்டேஸ். சார் இதெல்லாம் மீனிங் பாருங்களேன், சண்டேஸ்னு வருது ப்ளூரல். அப்போ நம்ம ஒரு 1 மந்த் சூஸ் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். கரெக்ட்டுங்களா? நம்ம பர்டிகுலரா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டேட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க சண்டேஸ் அப்படின்னா நீங்க ஒரு 1 மந்த் சூஸ் பண்ணிட்டு ஃப்ரம் டேட் டு டேட் வந்து செட் பண்ணிட்டு அதுல நீங்க சண்டேஸ் அது மாதிரி நீங்க டேட் வந்து எக்ஸாக்ட்டா செட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க செட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார், மண்டே டு ஃப்ரைடேஸ். ஓகே, ஸோ டேட் மட்டும் நீங்க டேட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கங்க, இல்லை மேல நன் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து நன் கொடுத்துருங்க, அப்போ எல்லா டேட்டுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுங்க, டைம் வந்து மாத்துங்க. மண்டே டு ஃப்ரைடேல. ஓகே ஓகே, இப்போ நீங்க சேவ் பண்ணுங்க. கீழே வாங்க. use 15 minutes increments. Sir, based on time zone பிரச்சனை சார், கீழே பாருங்களேன். அந்த டைம் மாத்திருக்கணும் சார், அதான் பிரச்சனை. நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணுங்க சார், அதுல இருந்து சூஸ் பண்ணுங்க, நீங்க டைப் பண்ணாதீங்க, சூஸ் பண்ணுங்க. ஸோ 6 PM இருந்து. ஓகே, ஸோ அதுல 06ல எதுவுமே வரல சார், நம்ம 06 போட்டு வச்சிருந்திருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ 10:30 PM போடுங்களேன். ஓகே, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஸோ அதில் இருக்க நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாதீங்க, சூஸ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், மேனுவலாக டைப் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்ல வந்து 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இதான் சார் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செஞ்சு பார்க்குறப்போ தான் இது மாதிரிலாம் நம்ம வந்துட்டு எரர் வந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா சார்? ஸோ இதே மாதிரி இன்னொரு வந்ததுக்கு நீங்க மற்ற 2 ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணி பாருங்க சார். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் செஷன் எல்லாமே வந்துட்டு நம்மளோட அந்தனா சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நம்ம கிளாஸ் செஷன் எடுக்கிறதுல நான் ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோவை தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே ஹேண்டில் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதே செஷன் நம்ம பேசுனது எல்லாமே அப்படியே கான்வர்சேஷன் எல்லாமே அப்படியே ரெக்கார்டிங்ல தான் இருக்கும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். அந்தனா சாஃப்ட்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க, அதுல இருக்கும். சரிங்களா? நம்ம பேசுறது இந்த 1 hour ரெக்கார்டிங் ஆயிருக்கும். அதை நான் அப்படியே வந்து யூடியூப் சேனல் வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே சார். எஸ் சார், அந்தனா சாஃப்ட். ஓகே சார். ஓகே ஓகேங்க சார், இதோட நான் செஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சார் நான். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே சார்.